ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி தாத்தா வந்துட்டாங்களா, வேலைலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வரலைங்கிறதுக்காகலாம் எந்த வேலையும் மாறக்கூடாது, சூப்பராக வேலை நடந்துகிட்டு இருக்கணும், எதுவும் உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் வேலை செய்வாங்கள்ல அந்த ஐயப்பன் ஒருத்தவங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார இருந்து கொஞ்சம் சத்தம் கேட்குது. இது என்ன காவேரியோட அம்மா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்குள்ளார வராரு. இப்போ காவேரியோட அம்மா காலில், அதாவது சாரதாக்கு சுளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அதை எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுலுக்கே எடுக்க தெரியாது, அந்த மாதிரி போட்டு நீவிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஒரு செம்மையா ஃபன் கலாட்டா, காமெடி கலாட்டா நடக்குது. அடுத்து விஜய் உட்காந்து காவேரியோட அம்மாவை அவங்களோட மடியில் கால் எடுத்து வச்சு சுலுக்கு எடுத்து விட்றாரு. ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா செம்மையா விஜய் காவேரிக்கு இடையில ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, ஒரு மாதிரி காமெடி கலாட்டா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோடில் பெருசாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணலனாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன் கலாட்டாவாக அதை கொண்டு போனாங்க. அந்த எமோஷனல் மூமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து விஜய் சுலுக்கெல்லாம் எடுத்து விட்டாங்க. போனதுக்கப்புறம் காவேரி அவங்க அம்மாவும் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது, அதாவது நேற்று ப்ரொமோ வந்துருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டேன் அப்படின்னாக்கா நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு மேலே உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ரிப்ளை பண்ணல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் என்னால் பண்ண முடியல. நான் என்ன இதுங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். நம்மளோட லேப்டாப் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் சூப்பராக ரிப்ளை பண்ணுறேன். எப்பயும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொமோவை பார்த்தது கூட என்னால் அதான் பேச முடியல. ப்ரொமோவில் என்ன பேசியிருந்தாங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அங்கே உட்காந்துருக்காரு. அதே போல் பார்த்தோம்னா நிவின் உட்காந்துருக்காரு. இப்போ லேட்டாக குமரன் வராரு. வந்ததுக்கப்புறம் இவங்களோட பிளான்லாம் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பசுபதிக்கிட்ட இருந்து எப்படியா அந்த வீட்டை வாங்கி இப்போ காவேரி அம்மாட்ட கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்னன்னா, பசுபதியோட பையன் இருக்கார்ல, அவங்கள கடத்தணும். ஏன்னா ஏற்கனவே இங்கே தான் சாரதா மாட்ட கேட்டார்ல, பசுபதி இந்த மாதிரி பேசினதும் அதே நேரத்தில் பசுபதிக்கு பையன் இருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் வெளிநாட்டில் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அவன் அந்த மாதிரி நாளைக்கு வரான், வந்துட்டு இங்கே ஒரு நாள் இருந்து தான் ஊருக்கு கொடைக்கானலுக்கு போகிறான், அதுக்கு இடையில நம்ம தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது சம்மந்தமாக நிறைய காமெடி கலாட்டா பேசுகிறாங்க. 3 பேரும் சகலைகளையும் சேர்ந்து செம்மையாக சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஏற்கனவே ஒரு கமெண்ட்ஸில் கூட பார்த்தேன், 3 சகலைகளும் 3 வைரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி தான் இவங்க 3 பேரும் சூப்பரான ஒரு ரொம்பவுமே விட்டு கொடுக்காம அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாம்பிரம் நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், காமெடி கலாட்டாவாக நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் இதுக்குண்டான பிளான்லாம் போட்டு வச்சிடுறாங்க அந்த கடத்துற விஷயமா. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல தான் இரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை நம்ம டேரக்டர் எதுக்கு கங்கா இப்படி நெகட்டிவாக மாற்றி விட்டுருக்காரு எதுக்குன்னு தெரியல. உண்மையுமே செம்மையாக போரிங்காக இருக்குது. கங்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ யமுனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. யமுனா உடனே பார்த்தோம்னா வழக்கம் போல் தோசை சுட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் உடனே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. காவேரியை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பற்றி புறமா பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா உன்னோட நிலைமை எப்படி இருக்குது, உங்கள் மாமியார் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் வராங்க. உடனே ஃபோனை யமுனா நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அடுத்து அவங்க மாமியார் உடனே தோசை சுட்டு வச்சதை பற்றி அது இதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. யமுனாவை பற்றி சொல்ல வேணும், பாடி லாங்குவேஜ் அப்படியே விரைச்சி நின்றுக்கிட்டு அப்படியே ஊன்னு சொல்லி கையை ஆட்டி ஆட்டி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு யமுனா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. நிவினோட அம்மா அப்படியே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் சூப்பரான ஒரு மூமெண்ட் காட்டியிருக்காங்க. என்னன்னா அந்த ராகவ கடத்துற விஷயத்தை காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம பேசலாம். அதாவது அடுத்த வாரம் ஸ்டோரிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த ப்ரோமோவில் டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.